என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் வாக்கினை நின்று நீ ஒரு முறை கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை நினைத்து ஒரு உயிர் அங்கே அழுது கொண்டிருக்கின்றது. ஒருவேளை இன்றுமே இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளாமல் அந்த உயிரை விட்டு விலகிச் செல்வாயானால் நிச்சயமாக அந்த உயிர் உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் கருப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை அவசரமாக கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இப்பொழுதெல்லாம் யாருக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன, யார் என்ன செய்தால் நமக்கென்ன, அவர்கள் இருந்தால் என்ன போனால் என்ன என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு ஒரு விஷயத்தை கஷ்டமாக இருக்கிறது என்று நீ யோசித்தாலே உன்னை நினைத்து கண்ணீர் வடிக்க ஒரு உயிர் உன் அருகில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது கூட தெரியாமல் தான் இத்தனை நாளும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இப்பொழுதும் இதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்ததிலேயும் சரி, இனி வாழப்போவதிலும் சரி, எந்த ஒரு பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எத்தனையோ மனிதர்கள் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு கைகொட்டி சிரிக்கின்றார்கள். நீ படுகின்ற வேதனைகளைக் கண்டு மௌனமாக மனதிற்குள் எள்ளி நகையாடுகின்றார்கள். வெளிக்காட்டிக் கொள்வதில்லையே தவிர அவர்களின் மனதிற்குள் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் இருந்தது கிடையாது. எப்படி நீ இந்த வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவிக்கப் போகிறாய் என்று வேடிக்கை பார்க்க இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களினுடைய இந்த எண்ணங்களுக்கு நீ ஒருபோதும் நல்லதொரு உணர்வை கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் செய்ய நினைத்த விஷயமே உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதுதானே. இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு உரித்தானதாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் என்றுமே எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் உனக்கு நடந்தே தீரும். இந்த கருப்பன் சொன்னது போல நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற எண்ணங்களை கொண்டு எப்பொழுதுமே இதுபோல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டும் என்பதனை நீ நினைக்க தொடங்கினாலே போதும். கருப்பன் சொல்வது என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். என் குழந்தையே, இந்த கருப்பன் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளின் சந்தோஷத்தை முழுமையான கவனத்தில் கொண்டவன். ஒருபோதும் உன்னை விட்டு நான் விலகி நிற்க நினைத்ததில்லை. நான் எந்த அளவிற்கு உன் மீது அன்பு வைத்திருக்கின்றேனோ அதுபோல அன்பு கொண்ட ஒரு உயிர் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டதனால்தான் உனக்கு இன்று அவர்களை பற்றி சொல்லிவிட உன் அப்பன் வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீயோ உனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்காக அங்கே இன்னொருவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார். சரியான நேரத்தில்தான் இந்த செய்தி உன்னை வந்து சேர்கிறதல்லவா? இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லாவற்றையுமே நாம் சட்டென்று ஒதுக்கிவிட முடியாது. ஒரு சில விஷயங்களில் இருக்கின்ற நன்மைகள் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய தெய்வம் இந்த கருப்பன் எனக்கு அது தெரியாமல் இருக்குமா? இந்த கருப்பன் அந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு உன்னிடத்தில் சொல்லாமல் இருந்து விடுவேனா? நிச்சயமாக ஒரு நாளும் மாட்டேன். என் பிள்ளைக்கு இதுதான் சரி, இதுதான் வாழ்க்கை என்று ஏற்கனவே நான் குறித்து வைத்த விஷயங்களைத்தான் உன் முன்னால் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். நமக்காக ஒருவர் கண்ணீர் வடிக்கின்றாரா? அவர் எதற்காக கண்ணீர் வடிக்கின்றார்? அப்படி கண்ணீர் வடிக்க என்ன காரணம்? அப்படி இவர்கள் கண்ணீர் சிந்துவதனால் நமக்கு என்ன பலன் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக இதனால் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் சொல்லி முடிக்கும் பொழுதே நீயே தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய்.
இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே அத்தனை சுலபமாகவெல்லாம் உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்பது உண்மை அல்லவா? அதுபோல உனக்கு பல நல்ல விஷயங்களையும் கொடுத்திருக்கின்றது. பல விஷயங்களை கொடுக்கவில்லை என்றாலும் கொடுத்த ஒரு சில விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தரமானதாக கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான சந்தர்ப்பங்களை இந்த வாழ்க்கை உருவாக்கி இருக்கின்றது. அதையெல்லாம் நீ எப்படி பெற்றுக்கொண்டாய் என்பதை பொறுத்து உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக மாறும். நீ நினைத்த மாற்றங்களையும் எதிர்பார்த்த பல நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் கடந்துவிட்ட உனக்கான சந்தோஷத்தையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கருப்பன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்க முடியும். நான் அப்படி இல்லாமல் இப்பொழுது உனக்காக இருக்கின்ற ஒரு உயிரை மட்டும் நான் உன்னிடத்தில் நினைக்க வருகிறேன் என்றால், உன்னிடத்தில் வெளிக்காட்டித் தர வருகிறேன் என்றால், நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உயிரை நீ இன்றே புரிந்து கொள்ள வேண்டும். இனியும் விட்டு விடுவாயானால், இனியும் இது தெரியாமல் நீ இருந்து கொண்டிருப்பாயானால், காலம் முழுவதும் இந்த கருப்பனிடத்தில் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் யாரும் இல்லாத நிலை உனக்கு இருக்கிறது என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய். இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் மாற்றத்தை காண வேண்டும். அதற்கு நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க வேண்டும். இவர்களை நீ உணர்ந்து விட்டால் இனி ஒருபொழுதும் என் பிள்ளை இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மீறி ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டாய். அப்படி யார்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார் என்று யோசிக்கின்றாயல்லவா என் பிள்ளையே? ஒருவர் உனக்காக அழுகிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும்? உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு வேதனைப்பட்டு எப்பொழுதுமே உனக்காக ஒருவர் இருக்கிறார் என்றால் அது உன்னுடைய உயிரான உறவாக மட்டுமே இருக்க முடியும். அந்த உறவானது உன்னுடைய தாயாக இருக்கலாம், உன்னுடைய தந்தையாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய நல்ல நட்பாக இருக்கலாம். எந்த ஒரு உறவு எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டங்களை பங்கெடுத்து கொண்டு உனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது உன்னோடு உடன் நின்று தானும் சேர்ந்து அந்த துன்பத்தை அனுபவித்து நீ படுகின்ற எல்லா துன்பங்களையும் கண்டு கலங்காமல் உனக்கு ஆறுதலை சொல்லி எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்றவர்தான் நான் சொல்கின்ற அந்த உயிர் என்பதனை புரிந்து கொள். இதில் யாருக்கு எந்த உறவு சரியாக இருக்கின்றதோ அவர்கள்தான் உனக்காக கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் என்று இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையை, கருப்பன் ஒரு முறை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. ஏனென்றால் சில நேரங்களில் அப்பன் கொடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு மிகப்பெரிய சூழ்ச்சிகளாக தெரியும். இது என்ன, நம் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று. ஆனால் அதனினுடைய முடிவு உன்னை தெளிவுபடுத்தி இருக்கும். இந்த விஷயம் நடந்ததனால்தான் நமக்கு இது தெரிய வந்தது என்று உனக்கே பல நல்ல விஷயங்களை புரிய வைக்கும். இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை உனக்கு கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடும் மன தெளிவோடும் இருந்திட பழகினால் போதும். எல்லா விஷயங்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பொழுது உன்னால் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையை தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியுமல்லவா? அந்த தெளிவைத்தான் இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். உன்னோடு இருக்கின்ற உண்மையான உறவுகளை ஒருபோதும் இழந்து விடாதே. போலியான உறவுகளை தேடிச் செல்வதை நிறுத்து. உண்மையான அன்பு உனக்காக கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர்களின் அன்பை உணர்ந்து உனக்காக அவர்கள் தருகின்ற ஆறுதலை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு.
நீ அவர்களை உதாசீனம் செய்வாயானால் மீண்டும் இது போன்ற ஒரு உறவு நீ கனவில் நினைத்தாலும் உனக்கு கிடைத்து விடாது என்பதைத்தான் உன் அப்பன் சொல்ல வந்தேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.